IBC Mangai நேயர்களுக்கு வணக்கம். நான் சாரா. என்னோட அஃபிஷியல் பேஜ் Get Look by Sara. இன்னைக்கு இந்த வீடியோல ஹோம் ரெமெடி ஃபார் ஸ்கின் லைட்னிங் எப்படி பண்றதுன்றதை நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம இதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரைஸ் ஃப்ளார் எடுத்துருக்கோம், அரிசி மாவு. அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் நம்ம டர்மரிக் பவுடர் எடுத்தா போதும், கொஞ்சமா. தென் நமக்கு தேவையான அளவுக்கு கர்ட். நம்ம கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்கணும் அந்த பேஸ்ட் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி அரிசி மாவு திக்காக இருக்க அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். கர்ட், அதுக்கப்புறமா டர்மரிக், அப்புறம் ரைஸ் ஃப்ளார், இது மூணையும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம். இப்போ நான் உங்களுக்கு கையில் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் ஃப்ளார் நம்மளோட ஏஷியன் டைம்ஸ்லேருந்து ஸ்கின் பிரைட்னிங்காக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கர்ட் நம்ம அப்ளை பண்ணும்போது ஸ்கின் சாஃப்டன் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை ஆயிலி ஸ்கின் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கர்டுக்கு பதில் மில்க் ஆட் பண்ணலாம், இல்லை ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணலாம். ஸோ டர்மரிக் பவுடர் எதுனா நம்மளோட சன் டேமேஜ், அதுக்கப்புறம் டேனிங் அதெல்லாம் ரிமூவ் பண்ணும். ரைஸ் ஃப்ளார் உங்களுக்கு ஸ்கின் பிரைட்னிங் கொடுக்கும். இதுக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்கின்னில் ரொம்ப ட்ரை ஆகிற அளவுக்கு விடக்கூடாது. ஓரளவுக்கு வெட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணலாம். ஸோ இப்போ இதை நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இந்த பேக்கை நம்ம ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட போகிறோம். அதுக்கப்புறமா இதை வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பேக் அப்ளை பண்ணி இப்போ 15 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நம்ம ரைஸ் ஃப்ளார்ன்றதுனால அந்த சின்னதாக கொஞ்சம் ஹார்ட் கிரானியூல்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் தான் ரெடி பண்ணுறோம், வெளியேருந்து ரைஸ் ஃப்ளார் வாங்குறதில்ல. ஸோ அதனால் நம்ம இதை லைட்டாக நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு எக்ஸ்போலியேட்டாகவும் நமக்கு யூஸ் ஆகும், ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸும் ரிமூவ் ஆகும். ஸோ ஒரு சர்க்குலர் மோஷனில் இது, அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கம்ப்ளீட் ட்ரை ஆகக்கூடாது. ஸோ அதை ஒரு லைட்டாக வெட்டாக இருக்கும் போது நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி ஒரு 1 or 2 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஃபேஸ் ஒரு சர்க்குலர் மோஷனில் நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இதை வாஷ் பண்ணலாம். ஸோ நம்ம கர்ட் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ஒரு ஆயிலியான ஒரு டெக்ஸ்டர் தான் ஸ்கின்ல இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்காது. ஸோ ட்ரை ஸ்கின் இருக்க பீப்புளுக்கு இந்த கர்ட் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கின் உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஐஸ் க்யூப்ஸ் இருந்தால் உங்கள் ஃபேஸில் ஒரு நல்ல மசாஜ் கொடுக்கலாம். அந்த மாதிரி எதாவது கொடுத்தீங்கன்னா உங்களோட போர்ஸ் க்ளோஸ் ஆயிடும். ஸோ இந்த ரெமெடி கூட நீங்கள் வீக்லி ஒரு 2 யூஸ் பண்ணலாம் ஸ்கின் உங்களுக்கு பிரைட்னிங்க்கு. இல்லை நீங்கள் எங்கன்னா வெளியே போயிட்டு வரீங்க, சன்னில் எக்ஸ்போஸ் ஆகி வந்திருக்கீங்க, உடனே உங்களுக்கு ஃபேஸ் டேன் ஆகிற மாதிரி இருக்குது வீட்டில் பார்க்கும்போது, அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் இதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அப்படி இல்லை வீக்லி 2 நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நைட்டில் தூங்கும் போதுமே இதை போட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு உங்களோட ரெகுலராக என்ன மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு சூப்பர் வீடியோவில் நம்ம பார்ப்போம். Until it's bye from Sara. ஹோம் ரெமெடி ஃபார் டார்க் சர்க்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா அண்ட் பொட்டேட்டோ. ஸோ இதை வச்சு இன்றைக்கி நம்ம எப்படி டார்க் சர்க்கிள்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட